ஒருவர் பிரயாணியாக இருக்கிறார். இப்ப பஸ்ல போயிட்டு இருக்கிறார், வாகனத்துல போயிட்டு இருக்கிறார். இப்ப அவர் துவா கேட்கலாம், அவரோட துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாவத்துல் முசாஃபிர், ஒரு பிரயாணியுடைய துவா. நீங்க இங்க இருந்து கொழும்புக்கு பஸ்ல போறீங்க, போற நேரத்துல யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ் என்று சொல்லி நீங்க துவா கேட்கிறீங்க. இந்த துவா பதில் கொடுக்கப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸலாத்து தஅவாத்தின் முஸ்தஜாபாத் லா ஷக்க ஃபீஹின், 3 பிரார்த்தனைகள் அதற்கு பதில் கொடுக்கப்படும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. அதுல ஒன்று தாவத்துல் முசாஃபிர், பிரயாணியுடைய துவா. ஒரு ஆள் உங்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டார், நீங்க அவருக்கு எதிராக துவா செஞ்சா உங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்படும். தாவத்துல் மதுலூம், உடனே அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். அப்ப நீங்க அநியாயம் இழைக்கப்பட்டாலே உங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப இப்படி துவாக்கள் நீங்க கேட்கிற பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை அல்லாஹ் தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க துவா கேட்கிற பொழுது அல்லாஹ்விடத்துல எப்படி கேட்கணும், அது ஆதாப்ல பின்னால வரும். இந்த செய்தியை நான் சொல்லி ஞாபகப்படுத்துகிறேன். உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, அல்லாஹ் நிச்சயமாக பதில் தருவான் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்க துவா கேட்கணும். அல்லாஹ் எங்களுக்கு நிச்சயமா பதில் தருவான் என்ற நம்பிக்கையோட நாங்க துவா கேட்கணும். அப்ப என்ன அர்த்தம் என்றால், அல்லாஹு தஆலா பதில் தருவான் என்பதை அல்லாஹும் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்ப எனவே துவா எல்லா நேரத்திலும் நாங்கள் அல்லாஹ்விடத்துல துவா கேட்கணும். பொதுவாகவே நாங்க பாருங்க, ஒருவர் தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாலே நாங்க என்ன சொல்றோம், அவருக்கு துவா தான் செய்யறோம், யர்ஹமுக்கல்லாஹ். அவர் தும்முனாரு, அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாரு, நாங்க என்ன சொல்றோம், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும் என்று. அப்ப எனவே எந்த அளவு ஒரு மனிதன் அல்லாஹ்ட அருளை ஒவ்வொரு நொடியும் கேட்கணும். எந்த நேரத்துல யார் எந்த முஸ்லிமை கண்டாலும் என்ன சொல்லுவோம் நாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய இந்த ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் சாந்தியும் உங்கள் மீது உண்டாகட்டும், துஆ. நாங்க திருப்பி சொல்றோம், வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, துஆ. அப்ப நான் உங்களுக்கு, நீங்க எனக்கு, இப்படி நான் இந்த அடுத்த சகோதரனுக்கு, நான் இந்த மக்களுக்கு, உலகத்துக்கு, எல்லாத்துக்கும் நான் துஆ கேட்டுக்கிட்டே இருப்பேன். துஆ என்பது மனிதனோடு சேர்ந்திருக்கிற, மனிதனோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு நொடியிலும் துஆ, ஒவ்வொரு நொடியிலும் துஆ. பிஸ்மில்லா, எல்லா விடயங்கள் பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கிறோம். சாப்பிடுறதுக்கு அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன். அப்ப எனவே ஒவ்வொரு மனிதனும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுதி வல் கபாயிஸ், துஆ கேட்டு தான் உள்ளுக்கு போறோம். கழிவறைக்கு போற நேரம் கூட துஆ கேட்டு தான் நாங்க போறோம். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா நிலைகளும் இது சந்தர்ப்ப துஆக்கள். இப்ப நான் சொல்ற வாரது என்னன்னா, துஆ என்பது ஏதோ ஒரு வகையில் இஸ்லாம் எங்க